بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أولا يرون أنهم يفتنون في كل عام مرة أو مرتين ثم لا يتوبون ولا هم يذكرون. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடையும் மிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இழ்த்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு இறை எச்சத்தை கொண்டு நசீஹத்து செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். மனிதன் எதிர்கொள்ளக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை நோய். வீட்டுக்கு வீடு நோயாளிகள் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மருந்துகளும் மருத்துவமனைகளும் மருத்துவர்களும் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இச்சூழலில் நோயாளிகளோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற புரிதலும் விளக்கமும் அவசியம் என்கின்ற அடிப்படையில் இன்றைய ஜும்மாவுடைய உரையில் நோயாளிகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற சில செய்திகளை பார்க்கலாம். நோய் குறித்த ஒரு சரியான புரிதல் நமக்கு தேவைப்படுகிறது. பலரும் எண்ணிக்கொள்கிறார்கள் நோய் என்பது ஒரு தண்டனை என்பதாக. நிச்சயமாக நோய் என்பது ஒரு தண்டனை அல்ல, அது சோதனை. பல்வேறு பாவங்களுக்கு நோயை தண்டனையாக அல்லாஹ் சொல்லி இருந்தாலும் கூட நோயாளிகள் அத்துணை பேருமே அவர்கள் செய்த பாவத்திற்கு தண்டனையைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணுவது தவறு என்பதை ஆழமாக அழுத்தமாக புரிந்து கொள்கிறோம். நல்லோர்களை அல்லாஹ் சோதிப்பான் என்று மார்க்கம் போதிக்கக்கூடிய அழகான அந்த போதனைக்கு பின்னால் தான் இந்த நோயும் வரிசைப்படுத்தப்படுகிறது. ஹஸரத் அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி நான் போனேன். வீட்டுல போர்வையை போர்த்தி கொண்டு நபி அவர்கள் படுத்திருந்தார்கள். அவர்களின் போர்வைக்கு மேலே நான் கை வைத்தேன். கை அவ்வளவு சுட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு இவ்வளவு கடுமையான காய்ச்சலா என்பதாக கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், வேதனையும் 2 மடங்கு, அதற்கான கூலியும் 2 மடங்கு என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள் என்பதாக ஹஸரத் அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாஸா தொட வைத்து விட்டு திரும்பினார்கள். கடுமையான தலைவலி, கடுமையான காய்ச்சல். எந்த அளவிற்கு காய்ச்சல் என்று சொன்னால் தண்ணீரை அவர்கள் தன் மீது ஊற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு கடுமையான காய்ச்சல். இன்னலில் மௌத்தி சக்கராத்துன் என்பதாக சொன்னார்கள். மௌத்திற்கு சக்கராத் என்கின்ற வேதனை உண்டு என்பதாக. சகாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு இவ்வளவு கடுமையான சிரமமா, கஷ்டமா, வேதனையா என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் இருவரில் படுகின்ற வேதனையை, சிரமத்தை நான் ஒருவன் அனுபவிக்கிறேன் என்பதாக சொன்னார்கள் என்பதாக சொல்கிறார். ஆக நோய் என்பது, இது போன்ற சிரமம் என்பது சோதனையின் ஒரு பகுதியை தவிர தண்டனையினுடைய ஒரு பகுதி இல்லை என்பதை இதன் வாயிலாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, 30 வயசு 20 வயசு தாண்டுகிற போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள்கள் நோயால் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்கள். எல்லோருக்கும் வயது 20 தாண்டி, சிலருக்கு 30 தாண்டி, அவ்வளவுதான். யாருமே 40 தாண்டவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர குழந்தைகள் நோயால் பாதிக்கப்பட்டு இந்த உலகத்தை விட்டு மறைந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் 10 ஆண்டுகள் கடுமையாக நோயால் சோதித்தான். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடுமையாக அல்லாஹ் 18 ஆண்டுகள் சோதித்தான்.
ஆக ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்கிறோம், சோதனை என்பது நல்லோர்களுக்கு வரும், நோய் என்பது நல்லோர்களுக்கு வரும். அந்த சோதனையில் எப்படி வெற்றி கொள்வது என்று யோசிக்க வேண்டுமே தவிர நாம் அதிலே நொந்து போய்விடக் கூடாது. நோயாளி யோசித்து பார்க்கலாம், நாம் என்ன தவறு செய்தோம், அதிலிருந்து எப்படி திருந்துவது, எப்படி மீள்வது என்று அவர் யோசிக்கலாம். ஆனால் நோயாளியை பார்க்கக்கூடியவர்கள் அப்படி யோசிக்க கூடாது. இப்படி பலரும் நம்மை பார்த்து யோசித்து விடுவார்களோ என்கின்ற அச்சத்தால், பயத்தால் பலரும் தன்னுடைய நோயை வெளியே சொல்வதில்லை. வெளியே சொல்லாத காரணத்தினால் நோயினுடைய கடுமை அதிகமாக பாதிக்கப்பட்டு விடுகிறது என்பதை கூட நாம் உணர்கிறோம். ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் சரி பண்ணி இருந்திருக்கலாம் என்பதாக பலரும் தங்களுடைய வேதனையை வெளிப்படுத்துகிற ஒரு சூழலை பார்க்கிறோம். அச்சம் வேண்டாம். நோய் வந்து விட்டது என்று சொன்னால் நம்மை தவறானவர் என்று மக்கள் விளங்கிக் கொள்வார்களோ என்கின்ற சிந்தனை வேண்டாம். நோய் என்பது நல்லோர்களை அதிகம் சோதிக்கப்படுகின்ற ஒரு சோதனை கருவி. எனவே நோய் வந்து விட்டது என்று சொன்னால் அதை வெளியே சொல்வதற்கு தயக்கப்பட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. ஏன் அல்லாஹ் சோதிக்கிறான் என்று சொன்னால் அதற்கு 2 காரணங்களை சொல்வார்கள். அதில் முதலாவது காரணம் என்னவென்று சொன்னால், ஒருவரின் பாவம் மன்னிக்கப்படாமல் ஒரு முள் கூட குத்துவதில்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் அல்லாஹ் நோயை கொடுப்பது அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்கு என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கடுமையான காய்ச்சல் இருக்கிறது, இது நரகத்தினுடைய ஒரு துண்டுதான். ஒரு நாள் கடுமையான காய்ச்சலில் அவதி வருவது ஒரு வருடத்தினுடைய பாவங்களுக்கான பரிகாரம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், நோய் என்பது கடந்த கால பாவங்களுக்கு பரிகாரம், வருங்கால சிறந்த வாழ்க்கைக்கான உபதேசம் என்பதாக இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார். இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், நோய் என்பது பாவங்களுக்கான பரிகாரமாகும். நோய் ஒருவருக்கு வந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் அவருக்கு 2 விதமான பலன்களை தருகிறான். ஒன்று நோயிலிருந்து நிவாரணத்தை தருகிறான், இன்னொன்று பாவத்திலிருந்து நிவாரணத்தை தருகிறான். நோயிலிருந்து அவர் நிவாரணம் பெறவே இல்லை என்று சொன்னாலும் நிச்சயமாக பாவத்திலிருந்து அவர் நிவாரணம் பெறுகிறார் என்பதாக ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார். பாவம் மன்னிக்கப்படுவதற்கு மிக முக்கிய காரணியாக நோய் அமைகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சிலருக்கு உயர்ந்த அந்தஸ்தை வழங்குவதற்கு நாடி இருப்பான். ஆனால் அவர்கள் அந்த உயர்ந்த அந்தஸ்தை பெறும் அளவிற்கு நற்காரியங்கள் புரிந்திருக்க மாட்டார்கள். அப்போது அல்லாஹ் என்ன செய்வான் என்று சொன்னால், அவர்களுக்கு கடுமையான நோய்களை கொடுத்து, சில சிரமங்களை கொடுத்து, அவர்களுக்கு அந்த உயர்ந்த தரஜாவை அல்லாஹ் தந்து விடுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உலகத்தில் நோய் நொடியால் சிரமப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் மறுமையிலே கூலி வழங்குவான் அல்லவா, அதை பார்க்கக்கூடிய உலகத்தில் ஆரோக்கியமாக வாழ்ந்தவர்கள் சொல்லுவார்களாம், யா அல்லாஹ், உலகத்தில் என்னுடைய உடல் உறுப்புகள் தனித்தனியாக துண்டிக்கப்பட்டாவது இப்போது எனக்கு நற்கூலி வழங்கப்பட்டிருக்கலாமே என்று அவர்கள் ஏங்குவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் முதலாவது பார்வை, அந்த நோயின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாம் செய்த தவறுகளை மன்னிக்கிற காரணத்தினால் அது சிறந்த ஒரு நிஅமத். இன்னொரு காரணி சொல்வார்கள், என்ன என்று சொன்னால், நோய் வருகிற போது ஒரு மனிதன் திருந்துவதற்குண்டான வாய்ப்பு பிறக்கிறது, தௌபா செய்வதற்குண்டான வாசல் திறக்கிறது என்பதாக சொல்வார்கள். அல்லாஹ் சொல்லுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இஹ்யாவில் கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வறுமை என்பது என்னுடைய சிறைச்சாலை, நோய் என்பது என்னுடைய விலங்கு. நான் யாரை விரும்புகிறேனோ அவர்களை சிறையில் தள்ளுகிறேன் அல்லது விலங்கிட்டு விடுகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதற்கு விளக்கம் தரக்கூடிய வியாக்கியானர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தான் விரும்பியவர்களை அல்லாஹ் சிறையில் அடைப்பதும் விலங்கிடுவதற்கும் காரணம் என்ன என்றால், அவர்களை அல்லாஹ் பாவத்திலிருந்து தடுத்து விடுகிறான் என்பதாக சொன்னார். தான் விரும்பியவர்கள் எந்த விதமான பாவங்களிலும் ஈடுபட்டு விடாமல், எந்த விதமான குழப்பங்களிலும் தள்ளப்பட்டு விடாமல் அவர்களை பாதுகாப்பதற்காகவே அல்லாஹ் வறுமையின் மூலமாக சிலரை சிறையில் வைக்கிறான், நோயின் மூலமாக சிலரை விலங்கிட்டு விடுகிறான் என்பதாக விளக்கம் தருகிறார்கள். என்று சொன்னால் நோய் என்பது எவ்வளவு பெரிய நிஅமத் என்பதை நாம் புரிகிறோம்.
அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுகிறான், அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமி மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன் சும்ம லா யதூபூன் வலா ஹும் யذكرون. வருடத்திற்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். ஏன் தெரியுமா? தௌபா செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி, படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஆனால் தௌபாவும் செய்யாமல் படிப்பினையும் பெறாமல் இருக்கக்கூடியவர்களே நபியே நீர் பார்க்கவில்லையா என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் ஆரோக்கியமாக இருப்பதை வெறுத்தார்களாம். வருடத்திற்கு ஒரு முறையாவது அல்லது இரண்டு முறையாவது நாம் சோதிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுவார்களாம். ஏனென்றால் தௌபா செய்வதற்குண்டான வழிபிறக்கும், படிப்பினை பெறுவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் என்கின்ற அடிப்படையில் ஒரு முறையாவது அல்லது இரண்டு முறையாவது நாம் கடுமையாக சோதிக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் ஆசைப்படுவார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஹஜரத் அம்மார் இப்னு யாஸர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பெண் தேடுகிறார்கள். ஒரு பெண் காட்டப்படுகிறது, அழகான பெண். திருமணம் முடிப்பதற்கு ஆசைப்படுகிறார்கள், முடிவெடுக்கிறார்கள். அந்த பெண் குறித்து சொல்லப்படுகிறது, எந்த நோயும் அவளை தீண்டியதில்லை, ஆரோக்கியமான பெண் என்பதாக சொல்லப்படுகிறது. ஹஜரத் அம்மார் இப்னு யாஸர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த பெண்ணை திருமணம் முடிக்க நான் விரும்பவில்லை என்பதாக சொல்லிவிட்டார். காரணம் கேட்கப்படுகிறது. அப்போது அவர்கள் சொன்னார்கள், நோய் வருவதுதான் சிறப்பு, நோய் வராமையே இருக்கக்கூடாது, நோய் வரணும், நோய் வர்றதுதான் நிஅமத். ஏன் சொன்னா, செஞ்ச சிறு சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான், திருந்தி வாழ்வதற்குண்டான வாய்ப்பை தருவான் என்பதாக ஹஜரத் அம்மார் இப்னு யாஸர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்று சொன்னார்கள். என்றால் ஒரு விஷயத்தை நாம் அழுத்தமாக புரிந்து கொள்கிறோம். நோய் என்பது தண்டனையினுடைய ஒரு பகுதி அல்ல, அது சோதனையினுடைய ஒரு பகுதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நோயாளிகளிடத்தில் எப்படி நடந்து கொள்வது என்பது சம்பந்தமாக பார்ப்போம். இதுதான் அசல் தலைப்பு. நமக்கு நோயாளிகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மைய பொருள். ஆனால் நோய் குறித்த ஒரு பார்வை நமக்கு வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அது சம்பந்தமாக சொல்லப்பட்டது. ஹஜரத் சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நோயாளியை நலம் விசாரிப்பதற்காக வேண்டி ஒருவர் செல்கிறார் என்று சொன்னால், கனிகள் நிறைந்த சுவன தோட்டத்தில் நடந்து கொண்டே போகிறார், அவர் மீண்டும் திரும்புகிற வரை சுவன கனியை பறித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதாக நபி அவர்கள் கூறியதாக ஹஜரத் சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார். ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, ஒருவர் நோயாளியை நலம் விசாரிப்பதற்காக வேண்டி செல்கிறார் என்று சொன்னால், சுவனத்தின் தோட்டத்தில் அவன் நடந்து செல்கிறார், நோயாளிக்கு அருகே அமர்கிறார் என்றால் அல்லாஹ்வின் அருளால் அவர் சூழப்படுகிறார். காலையில் நோய் விசாரிக்க சென்றால் மாலை வரை 70,000 மலக்குமார்கள் அவருக்காக வேண்டி பிரார்த்திக்கிறார்கள். மாலை நோய் விசாரிப்பதற்காக வேண்டி சென்றிருந்தால் காலை வரை மலக்குமார்கள் அவருக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நோயாளியை விசாரிக்க செல்லக்கூடியவரை பார்த்து மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள், நீ ஒரு சிறந்த காரியத்தை செய்கிறாய், உன்னுடைய ஒவ்வொரு எட்டும் நன்மைக்குரியதாக ஆகட்டும், உன்னுடைய உயர்ந்த இருப்பிடத்தை சுவர்க்கத்தில் ஆக்கிக்கொள் என்பதாக நோய் விசாரிக்க செல்லக்கூடியவரை பார்த்து மலக்குமார்கள் சுப செய்தி சொல்கிறார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் நோயாளியை நோய் விசாரிப்பதற்கு நாம் செல்வது என்பது எவ்வளவு சிறந்த நன்மைக்குரிய காரியம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நோயாளியை பார்த்த உடனே என்னென்னலாம் செய்யறது, அதற்கென்று மார்க்கம் வரையறுத்து தருகிற பல்வேறு ஒழுங்குகள் இருக்கிறது. ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்று தந்தாங்க, நோயாளியை பார்க்கும்போது மனசுக்குள்ளேயே ஒரு துஆ ஒன்று ஓதிக்கணும். என்ன அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம்ம பதலாக பிஹி வஃதலனி அலா கஸீரின் மிம்மன் ஹலக தஃதீலா. இந்த சோதனையிலிருந்து எனக்கு ஆரோக்கியத்தை வழங்கி பல வகையிலும் என்னை கண்ணியப்படுத்தி அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்கின்ற இந்த துஆவை நாம் மனதிற்குள் ஓதிக்கொள்ள வேண்டும். பிறகு நோயாளியை நாம் சந்திக்கிறோம். நோயாளியை சந்திக்கிற போது என்னென்ன துஆக்கள் ஓத வேண்டும்? ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நோயாளிகள் சந்திக்கிறதுக்கு வந்தாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு துஆ ஒன்று ஓதுவாங்க. பிஸ்மில்லாஹ் துர்பத்து அர்லினா பிரிகதி பஅதினா யுஷ்ஃபா பிஹி ஸகீமுனா பிஇذن ரப்பினா. இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளியை பார்த்து ஓதுவார்கள் என்பதாக ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸை அறிவித்து வருகின்ற அறிவிப்பாளர்களில் ஒருவரான இமாம் சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லுகிற போது தன்னுடைய ஆள்காட்டி விரலை பூமியின் மீது வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதுவார்கள் என்பதாக, பிஸ்மில்லாஹ் துர்பத்து அர்லினா பிரிகதி பஅதினா யுஷ்ஃபா பிஹி ஸகீமுனா பிஇذن ரப்பினா என்பதாக ஹஜரத் சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஓதி காட்டினார்.
அதனுடைய பொருளும் அதுதான். இந்த பூமியை கொண்டு, இந்த உமிழ் நீரை கொண்டு அல்லாஹ்வினுடைய அனுமதியால் இவருக்கு ஷிஃபா வழங்கப்படட்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். இந்த துவாவை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். நோயாளியை சந்திக்கும் போது அவருக்காக வேண்டி துவா செய்வது என்பது மிகச்சிறந்த ஒரு ஒழுங்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோயாளியை சந்திக்கும் போது இப்படி ஒரு துவா ஓதுவாங்க. அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அதிஹிபில் பஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக் ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா. இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோயாளியை பார்க்கும் போது ஓதுவாங்க என்பதாக ஹதீஸ்களை நம்மள பார்க்க முடியுது. இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இமாம் சாபித் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போது அவங்கள நோய் விசாரிச்சுட்டு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோயாளிகள் இடத்துல என்ன துவாவை ஓதுவாங்களோ அந்த துவாவை நான் உங்களுக்கு முன்னாடி ஓதவா என்பதாக கேட்பாங்க. இமாம் சாபித் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தாராளமாக ஓதுங்கள் என்பதாக சொல்வார்கள். அப்போது ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த துவாவை ஓதுவார்கள். அல்லாஹும்ம முதிஹிபில் பஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா. அது அதிஹிபில் பஸ், இது முதிஹிபில் பஸ், அவ்வளவுதான். அதிஹிபில் பஸ் என்று சொன்னால் நோயை நீக்கு, முதிஹிபில் பஸ் என்றால் நோயை நீக்குபவனே என்பதாக பொருள். ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து எனக்கு உடல்ல கடுமையான வலி இருக்குது அப்படின்னு சொல்லி முறையிடுறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உன்னுடைய வலது கரத்தை உடல்ல எந்த பகுதியில வலிக்குதோ அந்த இடத்துல வச்சு பிஸ்மில்லாஹ் 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 என்று 3 முறை சொல்லி அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர் என்கின்ற இந்த துஆவை ஓது என்பதாக சொன்னார்கள். அதே போன்று ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவ்வாறு செய்து அவர்களுக்கு நோய் குணமானது என்று நாம் பார்க்கிறோம். வாசிக்கிற அத்துணை ஹதீஸ்களுமே சஹீஹான ஹதீஸ்கள் தான். இந்த துவாவை பலருக்கும் மனப்பாடம் இருக்கும், ஆனால் அதில் கவனமாக இருக்க வேண்டும், நம்பிக்கை இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு நம்பிக்கை நம்முடைய துவாக்களில் இருக்குமோ அந்த அளவிற்கு ஷிஃபா என்பது துரிதமாக கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, அஸ்அலுல்லாஹல் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் ஐ யஷ்ஃபியக். இந்த வார்த்தையை நோயாளிக்கு அருகில் அமர்ந்து 7 முறை ஓதினால் அந்த நோயாளிக்கு அல்லாஹ் நிவாரணத்தை வழங்குவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எவ்வளவு அழகான ஒரு ஹதீஸ். ரொம்ப சின்னதுதான், சின்ன துவா. நோயாளிக்கு பக்கத்துல ஓதக்கூடிய ஒரு 3-4 துவாவையாச்சும் கண்டிப்பாக நாம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். நம்மளுடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களை நம்ம எத்தனை தடவை நோயாளியை பார்க்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருவரை பார்த்து விடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இல்லையா? அப்போ நம்ம குடும்பத்திலேயே ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா கூட அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அவங்க பக்கத்துல உட்கார்ந்து இதை ஓதிரலாமே, பெரிய விஷயம் இல்லையே? நம்மளுடைய தாய் தந்தை உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி உடம்பு சரியில்லாம இருக்காங்க, மனைவி மக்கள் உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க, அவங்க பக்கத்துல உட்காரும் போது இந்த துவாவை என்ன செஞ்சிடலாம், நம்ம ஓதிரலாம். இந்த துவா பெரிய தாக்கத்தை தரக்கூடிய துவா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஹஜ்ரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, அவங்க யாருன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மாமா ஹஜ்ரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் கடுமையான நோயில பாதிக்கப்பட்டேன். என்ன பார்க்கிறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க. வந்து என் பக்கத்துல உட்கார்ந்து, யா அல்லாஹ் இந்த சஅதுக்கு நிவாரணத்தை தா, சஅதுக்கு நிவாரணத்தை தா, சஅதுக்கு நிவாரணத்தை தா என்பதாக அல்லாஹு மஷ்ஃபி சஅதன், அல்லாஹு மஷ்ஃபி சஅதன், அல்லாஹு மஷ்ஃபி சஅதன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை சந்திக்க வந்த நேரத்தில் ஓதினார்கள் என்பதாக ஹஜ்ரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. உம்மு சாயிப் அப்படிங்கிற ஒரு சஹாபி உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. அவங்கள சந்திக்கிறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. நோயினுடைய கடுமையினால வந்த நோயை கடுமையா திட்டுனாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நோயை திட்டாதீங்க. இரும்பில் இருக்கக்கூடிய துருவை எப்படி நெருப்பு உலை நீக்குகிறதோ அவ்வாறு ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய பாவங்களை நோய் நீக்குகிறது. எனவே நோயை திட்டாதீர்கள் என்பதாக ஹஜ்ரத் உம்மு சாயிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கடுமையான நோயில பாதிக்கப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள சந்திக்கிறதுக்காக வேண்டி வந்தாங்க. நோயினுடைய கடுமையை தாங்க முடியாம ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அல்லாஹ்ட்ட ஒரு துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ், இது என்னுடைய மரண தருவாயாக இருக்குமானால் என்னுடைய சக்கராத்தை லேசாக்கி விடு. இன்னும் நான் வாழும் காலம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த நோயிலிருந்து நிவாரணத்தை தந்துவிடு. இந்த நோயின் மூலமாக என்னை சோதிப்பதாக இருந்தால் அந்த சோதனையின் போது எனக்கு பொறுமையை தந்துவிடு என்பதாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க துஆ செய்றாங்க. இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சு போயிருது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு.
ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை அப்படியே தட்டி கொடுத்து அந்த துவாவை திரும்ப ஒரு தடவை செய் என்பதாக சொன்னாங்க. ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த துவாவை திரும்ப ஒரு தடவை செஞ்சாங்க. செஞ்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹும்ம ஆஃபிஹி வஷ்ஃபிஹி, அல்லாஹும்ம ஆஃபிஹி வஷ்ஃபிஹி, யா அல்லாஹ் இவருக்கு முழுமையான நிவாரணத்தை தருவாயாக என்பதாக துஆ செய்தார்கள். அதற்கு பிறகு எனக்கு வழி வரவே இல்லை என்பதாக ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. ஒரு விஷயத்தை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது என்ன அப்படின்னு சொன்னா, துஆ ரொம்ப 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 முக்கியமான ஒரு துஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே உடம்பு சரியில்லை, நலம் விசாரிப்பதற்காக வேண்டி ஹஜரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட உடம்பு சரியில்லையான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமா அப்படின்னு சொன்னாங்க. நான் ஓதி விடுறேன் என்று சொல்லி ஹஜரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி விட்டார்கள். என்ன துஆ தெரியுமா? பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி ஷைஇன் யுதீக் மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனின் ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக் பிஸ்மில்லாஹி அர்கீக் என்பதாக ஓதிவிட்டாங்க. ரொம்ப அழகான துஆ. பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி ஷைஇன் யுதீக் மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனின் ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக் பிஸ்மில்லாஹி அர்கீக் என்பதாக ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதிவிட்டார். ரொம்ப பிரபலமான ஒரு செய்தி, எல்லாருமே மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிற ஒரு செய்தி. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அராபி உடல்நல பாதிக்கப்பட்டிருந்த நேரத்துல அவங்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி போனாங்க. அவர் கடுமையான நோயில இருந்தாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாங்க, லா பஅஸ தஹூரன் இன்ஷா அல்லாஹ், லா பஅஸ தஹூரன் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் மிக விரைவில் நோயிலிருந்து குணத்தை தருவான் என்பதாக சொன்னாங்க. இது எல்லாமே நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த துஆவையும் நம்ம நோயாளியை சந்திக்கும் போது நாம் போத வேண்டும். ஆக முதலாவது செய்தி, நோயாளியை சந்திக்கிற போது அவருக்காக வேண்டி துஆ செய்வது, இது மிக முக்கியமான ஒழுங்கு. அதை தொடர்ந்து இன்னும் பல்வேறு ஒழுங்குகள் இருக்கிறது. நோயாளியை சந்திக்கிற போது நல்ல முறையில் பேசுங்கள். நீங்கள் பேசுவதால் எதுவும் நடக்காது என்று இருந்தாலும் கூட நோயாளிக்கு அது நல்ல ஆறுதலாக இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒருத்தர் நோய் விசாரிக்கிறதுக்காக வேண்டி வந்தாங்க. அப்ப அவர்கிட்ட கேட்டாங்க, ஏதாச்சும் சாப்பிடுறதுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவர் ஒரு வகையான உணவை சொன்னார், அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த உணவுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க என்பதாக ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. இப்ப நோயாளியை சந்திக்கும் போது அவர் என்ன சாப்பிடுவாரோ, எதை விரும்புவாரோ அந்த மாதிரியான உணவுகளை ஏற்பாடு செய்யணும். அந்த மாதிரியான உணவுகளை வாங்கிக்கிட்டு போகணும். நோயாளிகிட்ட போய் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி நிர்பந்தப்படுத்தாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஹஜ்ரத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நோயாளிகிட்ட போய் இத குடிங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி நிர்பந்தப்படுத்தாதீங்க. அவர் குடிக்கிறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் அல்லாஹ் வழங்குகிறான் என்பதாக நபி அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு சொன்னாங்க, நோயாளியை நீங்க சந்திக்கும் போது அவர்கிட்ட துஆ செய்யுமாறு வேண்டுங்கள். ஏனென்றால் நோயாளியின் துஆ மலக்குமார்களின் துஆவை போன்று என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க உடம்பு சரியில்லாம இருக்காங்க. அவங்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி சிலர் வந்தாங்க. வந்து சொல்றாங்க, உங்க வீடு ரொம்ப தூரமா இருக்கிறதுனால வந்து சந்திக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் நோயாளியை நலம் விசாரிப்பதற்கு ஒருவர் செல்கிறாரோ அவர் அல்லாஹ்வின் அருளால் சூழப்படுகிறார் என்பதாக சொன்னார்கள். அப்போது நான் கேட்டேன், நோய் விசாரிப்பவருக்கு பலன் இருக்கிறது, நோயாளிக்கு என்ன பலன் இருக்கிறது என்பதாக கேட்டேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் பாவம் மன்னிக்கப்படுகிறார் என்பதாக சொன்னார்கள் என்பதாக ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. பிஷர் இப்னுல் ஹாரிஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. அவங்களை சந்திக்கிறதுக்கு ஒருத்தர் வந்தார். வந்து ரொம்ப நேரமா பேசிக்கிட்டே இருந்தார். ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தார். போகும்போது அவங்க கிட்ட கேக்குறாங்க, எனக்கு ஏதாச்சும் உபதேசம் செய்யுங்க அப்படின்னு. அப்ப பிஷர் இப்னுல் ஹாரிஸ் அவங்க உபதேசம் செஞ்சாங்க, நோயாளியை சந்திக்க வந்தா ரொம்ப நேரம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அதையே உபதேசமா செஞ்சு அமிச்சாங்க. நோயாளியை சந்திக்க போகும்போது அங்க அவரு சிரமப்படுற மாதிரி உட்கார்ந்து ஆறுதல் சொல்றன்ற பேர்ல அவர்கிட்ட ரொம்ப நேரம் உட்கார்ந்து பேசி அவரை சிரமத்தில் ஆழ்த்தக்கூடாது. இதுவும் கூட ஒரு ஒழுங்கு. ஆக நோய் என்பதும் அவருக்கான நியமத்தாக இருக்கிறது, சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் பலன் தருகிறது. எந்த அடிப்படையில்? அவரை விசாரிப்பதன் மூலமாக, அவரை நலம் விசாரிப்பதன் மூலமாக நோயாளியை சந்திப்பவருக்கும் அது நியமத்தாக மாறுகிறது என்று சொன்னால் நோய் என்பது நியமத் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மார்க்கம் எதை நமக்கு போதிக்கிறதோ அந்த வழி நின்று வாழுகின்ற தௌஃபீக்கை நமக்கு தந்தருள்வானாக. வ ஆகிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூலியை வழங்குவானாக.